முதலமைச்சர் சென்னையிலே மார்க்சுக்கு சிலை வைத்திருக்கிறார். அதையும் மனதில் வைத்துக் கொண்டுதான் நாங்கள் பேசுகிறோம். இப்ப அண்ணன் தளவாய் பேசினாங்க, பாஜக எதிர்ப்பு என்னகிட்ட பேசுறீங்க. இதே அண்ணன் தளவாய் அவர்கள் கன்னியாகுமரி மாவட்டத்திலே RSS ஊர்வலத்தை துவக்கி வைத்தார் என்பதற்காக அவருடைய கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களால் நடவடிக்கை எடுக்கப்பட்டார். அன்றைக்கு RSS ஊர்வலத்தை துவக்கி வைத்தார் என்பதற்காக விடுவிக்கப்பட்டவர் பக்கத்திலேயே இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் போய் அமர்ந்து கொண்டிருக்கிறார் என்பது காலத்தின் கோலம் என்று சொல்வதை சொல்ல வேண்டும். அதிமுகவோடு கடந்த காலத்தில் கூட்டணி வைத்திருக்கிறோம். ஆனால் RSSோடு ஒரு காலத்திலும் கம்யூனிஸ்டுகள் கூட்டணி வைத்தது இல்லை. உங்க கட்சியை சேர்ந்த மரியாதைக்குரிய திண்டுக்கல் சீனிவாசன் சொல்றாரு, மோடியை நினைச்சுக்கிட்டு எங்களுக்கு ஓட்டு போடாம விட்டுறாதீங்கன்னா அப்ப என்ன அர்த்தம்? மோடி பேரை சொன்னா ஓட்டு விழாது என்கிற பயம் அதிமுகவுக்கே இருக்கிறதா இல்லையா? 100 நாள் வேலை திட்டத்தை 125 நாளாக மாற்றியது மட்டுமில்ல, நீங்க சொன்னீங்க ஒன்றிய அரசே முழு நிதியையும் கொடுக்கும் என்று. ஆனால் அதுக்கு என்ன பேர் வச்சிருக்கீங்க? நீங்க பேரு கொஞ்சம் அடையாளம்னா, ஏன்னா தமிழ்நாடு என்பது ஒரு அடையாளம். நேற்றைக்கு இதே உங்க கட்சி தலைவர் CV சண்முகம் சொல்லியிருக்கிறாரு, காந்தி பேரு இருந்தா என்ன, ராமர் பேரு இருந்தா என்ன, வேலை கிடைச்சா பத்தாதா அப்படின்னு கேட்டிருக்காரு. என்னுடைய வருத்தம் என்னன்னா, நாளைக்கே நீங்க யாரு பேரு இருந்தா என்னன்னு சொல்லிட்டு அண்ணா திமுக என்பதை அமித்ஷா திமுக என்று மாற்றி விடாதீர்கள். ரெண்டுமே ஆனா என்பது இன்னைக்கு நீங்க முந்துவது யாருன்னு கேள்வி கேட்க வேண்டிய அவசியமே இல்லைங்க. இன்னைக்கு காலையில தமிழ்நாட்டினுடைய வங்கி கணக்கை பார்த்தவர்கள் சொல்வார்கள், தமிழ்நாட்டிலே முந்த போவது எந்த அணி. உடனே கேட்பீங்க தேர்தலுக்காக. பீகார்ல 10,000 ரூபாய் கொடுத்த பொழுது பேசாமல் இருந்த பிஜேபி தமிழ்நாட்டில் கொடுத்த உடனே உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்குதுன்னா, நீங்க தமிழ்நாட்டுக்கும் கொடுக்க மாட்டீங்க, தமிழ்நாட்டுக்கு மக்களுக்கு கொடுக்கறதையும் விட மாட்டீங்கன்னா, இதை தமிழ்நாட்டு மக்கள் பார்த்து கொண்டுதான் இருக்கிறார்கள்.